ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/2/2026 விஷுப வஷு வருடம் மாஷி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. அதிகாலை 12:54 பின்பு ஏகாதசி தேதி ஆரம்பமாகுது. இரவு 10:50 பின்பு துவாதசி திதியும் ஆரம்பமாகும். நட்சத்திரம் திருவாதிரை. காலை 11:05 பின்பு புனர்பூஷம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. யம கண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை. ஏகாதசி திதியாகவும் கரி நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். அதாவது கலக்கமான சூழ்நிலைகள் விலகி இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லப்பட்ட சொற்களும் எரியப்பட்ட கற்களும் திரும்பி வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க காட்டு விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சி ஏற்றங்கள் தரும். ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய தாராளமான சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மேலே செலவுகள் செய்தால் வரவுகள் போதாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க ரத்தினகிரி முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு முதலீடு இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கும். ராசியிலேயே சந்திர பகவான் குரு பகவான் சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுக்கான வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்பர்களை பற்றி நாள் முழுதும் பேசினாலும் எதிரிகள் பற்றி எதுவும் பேசாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க செல்வ விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிலையான வருமானங்கள் நீடிக்கும். வெறுப்புகள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆபத்துக்களை சந்திக்காமல் அபாயத்தை தாண்ட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க திருமுருகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். லாபஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் க்ஷேம லாபங்கள் சேருகின்ற நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடங்க தெரியாத அரசனுக்கு ஆளத் தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க பத்மகிரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பதட்டமான சூழல்கள் விலகும். கடந்த கால துயரங்களை எல்லாம் தாண்டி உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வதற்கு சத்தியம் தேவை, ஆள்வதற்கு பக்குவம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் விலகும். நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல்கள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பவர்கள் உணவை தேடுகிறார்கள், பணக்காரர்கள் பசியை தேடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க மீனாம்பிகை தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். எதிரிகள் இல்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துள்ளலோடு செயல்படுகிறவர்களுக்கு அல்லல்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மஞ்சுநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகள் கூட ஆதாயம் தரும். தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய, தேவையான நன்மைகள் தேடி வந்து சேரக்கூடிய, அழகு சாதன பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கசப்பான அனுபவங்களை கடந்துதான் இனிப்பான செய்திகளை சந்திக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க சொர்க்கநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பாசம் மிகுதியாகும். உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகக்கூடிய, தன வரவு அதிகமாகக்கூடிய, பூஜை பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகம் என்ற உருவத்தில் கழகம் என்ற விஷயம் தவிர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க சிருஷ்டி கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப காரியம் உறுதியாகும். அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். புதன் பகவான் ராசியில் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதிக்கப்பட்ட யோகங்களையும் தடுக்கப்பட்ட தோஷங்களையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க சந்தான மாட சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செண் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும். உற்சாகத்தோடு செயல்பட்டு உன்னதமான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடியதில் உருவாகும். குரு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுக்கோப்பான செயல்பாடுகளை விட்டு கொடுக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க அன்னலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்.